ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு நம்மளோட ஹேரை எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது நம்ம ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்டு தான். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நமக்கு கிடச்சிது, வாங்கியிருக்கோம். இதை வச்சு எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்புறம் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக ஒரு ஆயில் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆயில் அப்படின்னா ஹேர் சீரம் அப்படின்ற ஆயில் தான். இது வந்து ஹேரில் அப்ளை பண்ணி தான் நம்ம ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ணோம். டேரெக்டாக பண்ணோன்னா ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும். அதனால் இந்த சீரத்தை யூஸ் பண்ணி பண்ணணும். சரிங்களா? இந்த ஹேர் ஸ்ட்ரைட்டனர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளக் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்மளை சுவிட்ச் போர்டில் சொருவிக்கணும். சொருவிச்சிட்டு நம்மளை சுவிட்சை வந்து போட்டுக்கணும். சுவிட்சை போட்டுட்டு இதில் ஆன் பண்ணுற பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா லைட் வந்து பிளங்க் ஆகும். பாருங்கள், ரெட் கலரில் லைட் எரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ரெட் கலரில் லைட் எரியும். இதில் ரெட் கலர் லைட் எரியுதுன்னா நம்ம ஆனில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைட்டு பிளங்க் ஆகாது, ஆஃப் ஆகிடும். சரிங்களா? இதை வச்சு நமக்கு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். தெரியுதுங்களா? பாருங்கள். ஓகே, எப்படி ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட ஹேரை ஒரு சீப்பு வச்சு ரெண்டாக பிரிச்சுக்கணும். வகுடு எடுத்துக்கணும். வகுடு வாக்கெடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வாக்கு எடுத்து நம்மளோட ஹேரை ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும். பிரிச்சுட்டு ஃபுல்லாகவே ரெண்டாக பிரிச்சுட்டு அதில் உள்ள சிக்கு இருக்கு இல்லையா, முடியெல்லாம் சிக்கு பிடிச்சிருக்கோம். அந்த சிக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். சீப்பு வச்சு நல்லா சிக்கு இல்லாமல் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டனாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அதில் இருக்கக்கூடிய சிக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுணும். ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹேர் சீரம் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் சீரம் எடுத்து நம்மளோட கையில் அப்ளை பண்ணி அதை ஹேரில் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், ஹேர் சீரம் தெரியுதுங்களா? ஓகே, இப்போது நம்மளோட கையில் அப்ளை பண்ணி அதை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கையில் அப்படி தேவையான அளவு கையில் போட்டு அதை நம்ம கையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஹேர்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நமக்கு தேவையான அளவு ஹேரில், அதாவது ட்ரையாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு வச்சு அதில் இருக்கக்கூடிய சிக்கு எல்லாத்தையும் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடணும். சிக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும். ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணி இதே மாதிரியே அதில் இருக்கக்கூடிய சிக்கு எல்லாத்தையுமே எடுத்துடணும். இதில் இருக்க சிக்கு எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சமாக எல்லா முடியும் எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், கொஞ்சம் முடி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்னர் எடுத்தாச்சு, அது ஆனில் இருக்குது. ஓகேங்களா? ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பிடிச்ச மாதிரி அப்படியே இழுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னா அதில் உள்ள ஹீட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹேரை ஸ்ட்ரைட் பண்ணி கொடுக்கும், அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஹேர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி தான் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே இழுத்துகிட்டே வரணும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரைட்டன் பண்ணாத ஹேருக்கும் ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்க ஹேருக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். இது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அது கொஞ்சம் வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும். தெரியுதுங்களா? ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஹேரையும் எடுத்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி வைக்கலாம்.
இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஹேரு. இந்த ஹேர் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கேர்லிங்காக இருக்குது. இது ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லாவே ஸ்ட்ரைட்டன் ஆகி இருக்குது. டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. ஓகேங்களா?